கணவன் இறந்தால் மனைவியும் அவன் உடலோடு சேர்ந்து சுடுகாட்டில் எரிய வேண்டும் என்ற கொடூரமான சதியை பிரிட்டிஷ் அரசு தடை செய்த தினம் இன்று. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய பெண்களுடைய வாழ்க்கையில் சதி செய்தது தான் சதி. தமிழ்நாட்டில் கூட உடன்கட்டை ஏறுதல்ங்கிற பேரில் அது பழக்கத்தில் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்னஞ்சிறு வயசுலேயே பெண்களுக்கு திருமணங்கிறது நடத்தி வைக்கப்பட்டுச்சு. அதுவும் அவங்கள விட வயதில் 20-30 வருடங்கள் மூத்தவர்களோடு கூட திருமணங்கிறது நடத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த வயதான கணவன் இறந்துட்டா அவன் உடலோடு சேர்த்து மனைவியையும் உயிரோடு சுடுகாட்டில் எரிக்கக்கூடிய பழக்கங்கிறது தான் இந்த சதி பழக்கம். சுடுகாட்டில் இதுக்குன்னே மந்திரங்கள்லாம் ஓதி பல சடங்குகளை செய்து அப்புறம் அந்த கணவனுடைய சடலத்தோட மனைவியையும் உயிரோடு கட்டி வைத்து எரிச்சாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், மனித தன்மையே இல்லாமல் இது பாரம்பரியம் பண்பாடுன்னு புகழ்ந்து தள்ளுனாங்க. இறப்பதற்கு பயந்து முடியாதுன்னு சொன்ன பெண்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க. அடித்து உதைத்து கட்டாயப்படுத்தி கொளுத்தினாங்க. இப்படி இந்தியா முழுக்க இருந்த அந்த கொடூர பிராக்டிஸுக்கு எதிராக ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒருத்தர் கொதித்தெழுந்தார். தொடர்ந்து அதற்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அவருடைய தொடர் எதிர்ப்பு குரலுங்கிறது பிரிட்டிஷ் அரசுடைய காதுகளுக்கு கேட்டுச்சு. இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிக் இதை தடை செய்கிறதுக்கு முடிவு செஞ்சார். அதை சட்டப்பூர்வமாகவே கொண்டு வந்தார். 1829ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பெங்கால் சத்தி ரெகுலேஷன் ஆக்டுங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்டம் சத்தியை தடை செய்தது. அதை மீறி அதை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதித்தது. இந்த சட்டம் அமலுக்கு வந்து அதை பிரிட்டிஷ் அரசு ரொம்ப தீவிரமாக கடைபிடித்ததுக்கு அப்புறமா தான் சத்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் அழிஞ்சது. பல நூறு ஆண்டுகளாக இந்திய பெண்களை குரூரமாக கொலை செய்து கொண்டிருந்த சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை பிரிட்டிஷ் அரசு ஒட்டுமொத்தமாக தடை செய்த தினம் இன்று.